மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் காகிதமற்ற நீதித்துறையாக எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிக்கிம். சிக்கிம் மாநிலம் தான் முதல் காகிதமற்ற நீதித்துறையாக அறிவித்துள்ளது. இதை அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருந்த சூரியகாந்த் அவர் தான் அறிவிச்சிருக்காரு. மே 1, 2026 வந்து அறிவிச்சிருக்காரு. கோட் ப்ளஸ் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மூலம் இந்த நீதித்துறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் விண்வெளி ஏஐ தரவு மைய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த பாத் ஃபைண்டர். அதுதான். இதை எந்த நிறுவனம் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் சர்வம் ஏஐ. இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து தான் இந்தியாவின் முதல் ஏஐ தரவு மையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா 200 கிலோ எடை. 2026 இறுதியில் வந்து இந்த செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்ப போகிறாங்க. நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி 2025 பார்த்தீங்கன்னா குஜராத் முதலிடம் பிடித்திருந்துச்சு. இந்த வருடம் தமிழ்நாடு முதலிடத்திற்கு வந்திருக்கு. இணையவழி தங்க வர்த்தகத்தை எளிமையாக்க மின்னணு தங்க ரசீது என்னும் புதிய முறையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேசிய பங்குச்சந்தை அமைப்பு தான். இந்த மின்னணு தங்க ரசீது வந்து இஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெளியிட்ட அமைப்பு தேசிய பங்குச்சந்தை. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மே 4. இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணியின் போது தீயணைப்பு வீரர்கள் வந்து இறந்துடுறாங்களா, அவங்களோட நினைவு தினமாக தான் இந்த சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் வந்து கொண்டாடுறாங்க. தேங்க்யூ.